வணக்கம் மக்களே. இன்றைக்கி டிசம்பர் 27. அலெக்சா ஃப்ளட் போரில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துட்டுருக்கு. உலகத்துக்கு புதிய சக்தி ஒன்று தென்படுது. இந்த வல்லரசுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் மண்ணோடு மண்ணாக வர போகிற நிலமை போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் இஸ்ரேலுக்கு 4 பக்கமும் அடி விழுந்துட்டுருக்கு. முக்கிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீனத்தோட டெலிகம்யூனிகேஷனை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. பால்டெல்னு ஒரு கம்பெனி. பால்டெல்னா என்ன? பாலஸ்தீன டெலிகம்யூனிகேஷன். அந்த பால்டெல்ன்ற கம்பெனி தான் அது பாலஸ்தீனர்களோட கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஒரு அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம். அவங்க தான் அங்கே டெலிகம்யூனிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அதை கிட்டத்தட்ட 2 வாட்டி 3 வாட்டி இப்போ தகர்த்துட்டாங்க. அவங்க திருப்பி அது மீட்டு எடுக்கணும். இல்லைன்னா அங்கே நடக்கிற நிகழ்வு நம்மளுக்கு எதுவுமே வெளியே தெரியாது. அப்போது இன்டர்நெட் பாதிப்படைஞ்சிச்சுன்னா அங்கே எதுவுமே கிடையாது. அவங்க தான் ஃபஸ்ட்டு டெலிஃபோன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. டெலிஃபோன்ஸ் லைன்ஸு அது அந்த காலத்தில் நம்ம பிஎஸ்என்எல் மாதிரி வச்சுக்கோங்களேன். பிஎஸ்என்எல் மாதிரி ரேடியோ கொடுத்தாங்க, டெலிஃபோன் லைன் கொடுத்தாங்க. அப்புறம் அப்படி படிப்படியாக வளர்ந்து செல்லுலார் டெக்னாலஜி இப்படிலாம் வந்துச்சு. ஆனாலும் இன்றைக்கி 3G தான் அங்கே இருக்குது, 4G இல்லைன்றாங்க. ஏன்னா அந்த இஸ்ரேல் கம்பெனி இஸ்ரேல் விடமாட்டுறாங்க. அந்த ஸ்லோவான ஒரு நெட்டில் தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கடையில் பார்த்திங்கன்னா அங்கே அதுக்கு மின்சார தேவையாக இருந்துச்சு. அது ஏற்கனவே நவம்பரில் கூட டிஸ்டர்ப் பண்ணி விட்டாங்க. டிஸ்டர்ப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த போகிற லைன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறது. மின்சாரம் எல்லாம் போயிட்டாக்கா டெலிகம்யூனிகேஷன் பாதிப்படைஞ்சிடும். அப்போ அங்கேருந்து செய்தி எதுவும் வெளியே வீடியோ எடுக்கலாம். அங்கே இருக்கவங்க எல்லாம் வீடியோ எடுக்கலாம், ஆனால் வெளியே பார்க்க முடியாது. அங்கே ஐநா சபை, WHO இவங்கெல்லாம் போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்றதை வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது சொல்ல முடியாது. அப்போ திட்டமிட்டு உலகத்துக்கு அங்கே என்ன நடக்குன்ற மறைக்கணும்னா இந்தமாரி இருக்கெல்லாம் இது பண்ணணும். முக்கியமானதே ஒரு தொலைத்தொடர்புக்கு டெலிகம்யூனிகேஷன் முதுகெலும்பாக இருக்குது. அந்த முதுகெலும்பை இப்போ உடச்சிருக்காங்க. அது மூலிமா அங்கே என்ன நடக்குன்றதை வெளியே உலகத்துக்கு தெரியாது. அங்கேருந்த முக்கியமாக அல்ஜசீரா போன்ற தொலைக்காட்சிகள் வீடியோ எடுத்து அங்கே வெளியே ஒரு நெட்டில் கொடுக்கணும். அவங்க லைவ் கொடுக்கணும். அதுக்கு இணையதள சேவை தேவை. இதுக்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பக்கம் 2 ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், அதாவது கண்ணாடிகளை கேபிள்ஸ்னு ஒயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒளி மூலியமாக அந்த தகவலை கடத்துறது. அது 26 அடி ஆழத்தில் போட்டு வச்சாங்களே. அது ஏற்கனவே தகர்த்துருக்காங்க. திருப்பி அதை சரி பண்ணாங்க. வேர்ல்டு WHO இதோட ஐநாவோட இதில் அழுத்ததுனால திருப்பி சரி பண்ணி விட்டாங்க. திருப்பி அங்கே டிஸ்டர்ப் பண்ணாங்க. இங்கே டவர்ஸை உடச்சிருக்காங்க. மின்சாரம் இல்லை தான், அதுக்காக இவங்க அந்த டீசலை போட்டு எரித்து ஜென்ரேட்டரில் எரித்து அது மூலிமா அதை ஓட வச்சாங்க. சோலார் பேனல்ஸ்லாம் இருக்குது, பேட்டரிஸ்லாம் இருக்குது, அதில் தான் இயங்குது. அங்கே இங்கே வெஸ்ட் பேங்கில் 2 இடத்துலையும் இவங்க தான் கம்யூனிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க, வேறு யாரும் இல்லை. அப்போ வெளி உலகத்துக்கு தெரியாமல் தடுக்கணுன்னா அங்கே தொலைத்தொடர்பு துணிக்கணும். இங்கே என்ன சொல்லுவாங்க, நம்ம நெட்டெல்லாம் கட் பண்ணி விட்ருவாங்கன்னா நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. அப்போ அங்கே என்ன கலவரம் நடக்குது, இங்கே என்ன ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி ஒன்று சேர்த்து ஒரு ஆளை சேர்த்து போராடுறதுக்கோ ஒரு இது பண்ணுறதுக்கோ முன்ன முடியாது இல்லைங்க. அந்தமாரி அங்கே தகர்த்துட்ருக்காங்க. இந்த எலான் மாஸ்க்னு ஒரு ஆள் இருக்காரு. நீங்கள் நெட்லாம் கட்டானா பரவாயில்லைங்க, நாங்கள் ஸ்டார்லிங் மூலிமா த்ரூ சேட்டலைட் மூலிமா உங்களுக்கு நெட்டு கொடுக்குறோம் அப்படி இப்படின்னாரு. கடைசி எங்கே போய் நின்னா அந்த ஆள்? அப்படியே கூப்பிட்டு போய் அப்படியே இப்போ அங்கே சேதம் நடந்த இடத்தெல்லாம் போய் அப்படியே சுற்றி எங்கே டெல்லியில் போய் பார்க்குறாராம். இந்த கூரை எறிஞ்ச மேற்கு வீட்டோட கூரை எரிஞ்சது பாருங்கள், அதை போய் வேடிக்கை பார்த்துட்டு பயங்கர சேதங்க, உயிர் சேதங்க அப்படின்ட்டு அவன். ஏன்னா அங்கே விளம்பரம் இல்லை, அவெல்லாம் காசுக்காக வேலை செய்கிறவன். காசா பக்கம் பார்க்க வேண்டியதானே அந்த ஆள்? கூப்பிட்டாங்களே. இந்த ஸ்டார்லிங் கொடுக்குறான்னா வாயிலே வடை சுட்டு போயிட்டான். அதுமாரி பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிகேஷன் தொடர்பு சுத்தமாக துண்டிச்சிச்சுன்னா, இப்போ ஒரு சில பேர் வச்சுருக்க ரேடியோ இதில் தான் கம்யூனிகேஷன் ஆகி அது வெளியே அது மூலியமாக தான் செய்திகள் ஒன்று வெளியே வந்துட்டுருக்க வெளியே அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. அது நெட்டு இருந்தால் மட்டும்தான் டெலகிராம் வேலை செய்யும். டெலகிராம் அப்போ அது மூலிமா செய்திகள் வெளியே பரப்ப முடியும். என்ன ஒரு தர்மம் கடைப்பிடிக்கிறானே அவங்க? எதையும் கடைப்பிடிக்கல, அது தெரியதான். அது எல்லாம் வார் கிரைம், போர்க்குற்றம். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போரில் ஒரு இதில் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் செய்வான்.
நன்றி நண்பர்களே. அடுத்த காணொலியில் சந்திப்போம். போர்னா என்னன்றதை நம்ம ஒரு போர் செஞ்சோம் அந்த காலத்தில். அந்த போர்னா என்னன்றதை அடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன்.